உலக வரைபடத்தில் இன்று மிக ஆபத்தான ஒரு புள்ளியாக மத்திய கிழக்கு பிராந்தியம் மாறியிருக்கின்றது. ஒருபுறம் ஈரான், மறுபுறம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா. இவர்களுக்கு நடுவே இதுவரை அமைதியாக இருந்த அல்லது அமைதியாக இருப்பதாக காட்டிக்கொண்டிருந்த ஐக்கிய அரபு அமீரகம் இப்போது நேரடியாக களத்தில் குதித்துள்ளது. உலகமே 3ஆம் உலகப் போரின் விளிம்பில் நிற்கிறதோ என்ற அச்சம் நிலவும் இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ளுகிறார். ஒரு பக்கம் மத்திய கிழக்கில் குண்டுகள் மழையாக பொழிகின்றன, மறுபக்கம் பெய்ஜிங்கில் உலக வல்லரசுகளின் இரகசிய பேரம் நடக்கிறது. இந்த முக்கோண வலைப்பின்னல் எப்படி செயற்படுகிறது? ஈரான் அமெரிக்கா போர் கள நிலவரம் என்ன? அமீரகம் ஏன் ஈரானை தாக்குகிறது? ட்ரம்ப் ஏன் இப்பொழுது சீனா செல்ல வேண்டும்? வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில் நடக்கும் போரில் இதுவரை திரைக்கு பின்னால் நடந்த விடயங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர் உச்சத்தில் இருந்த நேரத்தில் மிக ரகசியமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் செய்துள்ளார். ஆனால் இந்த ரகசியம் ஈரானின் உளவுத்துறைக்கு முன்பே தெரிந்துவிட்டது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரானுடன் பகைமை பாராட்டுவது முட்டாள்தனமானது, இஸ்ரேலுடன் கைகோர்ப்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்று அவர் நேரடியாக அமீரகத்தை எச்சரித்துள்ளார். 2020 ட்ரம்பின் ஆட்சியில் கையெழுத்தான ஆபிரகாம் ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்ரேலும் அமீரகமும் தங்களது உறவை புதுப்பித்துக் கொண்டன. ஆனால் இப்பொழுது நிலைமை வேறு. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் மற்றும் இஸ்ரேலின் இராணுவ வீரர்கள் அமீரகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட்டின் தலைவர் டேவிட் பார்னியா 2 முறை அமீரகத்திற்கு ரகசியமாக சென்று வந்துள்ளார். இது தங்களுக்கு எதிரான கூட்டு சதி என்பது ஈரானுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. ஈரான் அத்தனையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது, எதையும் மறக்காது என்ற ஈரானின் வெளிப்படையான எச்சரிக்கை உலக நாடுகளை உறைய வைத்துள்ளது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை மத்திய கிழக்கு அரசியலையே உலுக்கியுள்ளது. இதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அமீரகம் ஈரானுக்கு எதிராக ரகசியமான இராணுவ தாக்குதல்களை நடத்தியுள்ளது. குறிப்பாக பெர்சிய வளைகுடாவில் உள்ள ஈரானிய லவான் தீவு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது அமீரகம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் அங்கு பெரும் தீ விபத்து ஏற்பட்டு பல மாதங்களுக்கு அந்த நிலையம் செயற்பட முடியாமல் போயுள்ளது. இந்த தாக்குதல் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடந்துள்ளது. சரியாக அதே நேரத்தில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான 5 வார கால தொடர் வான்வெளி தாக்குதலுக்கு பிறகு ஓர் போர் நிறுத்தத்தை அறிவித்தார். இந்த போர் நிறுத்த காலத்தில் கூட அமீரகத்தின் இந்த அதிரடி தாக்குதல்கள் நடந்துள்ளன. இதற்கு பதிலடியாக ஈரான் சுமார் 2800 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அமீரகத்தின் மீது ஏவியது. இஸ்ரேலை விட அதிக தாக்குதல்களை சந்தித்தது அமீரகம்தான். இதனால் அமீரகத்தின் பொருளாதாரம், சுற்றுலா, விமான போக்குவரத்து மற்றும் ரியல் எஸ்டேட் துறை கடும் சரிவை சந்தித்தது. ஆனால் அமீரகம் சளைக்கவில்லை. பிரான்ஸ் நாட்டின் மிராஜ் போர் விமானங்கள் மற்றும் சீனாவின் லிங்லுங் ட்ரோன்களை பயன்படுத்தி ஈரானிய எல்லைகளுக்குள் அமீரகம் தனது இராணுவ பலத்தை காட்டியுள்ளது. துபாயில் செயற்பட்டு வந்த ஈரானிய ஆதரவு பள்ளிகள், கிளப்ஸ் போன்ற வர்த்தக நிறுவனங்களை அமீரகம் தடை செய்துள்ளது. அமீரகம் ஈரானின் பொருளாதார ஆணிவேரை அறுக்க தொடங்கியுள்ளதாக பலரும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். மத்திய கிழக்கில் நிலைமை கொழுந்து விட்டு எரியும் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தம் என்பது மிகவும் பலவீனமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. பென்டகன் மற்றும் வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு முடிவையும் எடுக்க அதிபர் ட்ரம்பிற்கு முழு உரிமை உள்ளது என்று கூறுகின்றன. ஆனால் மறுமுனையில் செனட் சபை ஈரானுக்கு எதிரான எந்த முடிவை எடுக்க வேண்டுமாக இருந்தாலும், இந்த போர் தொடர்பான எந்த முடிவை எடுக்க வேண்டுமாக இருந்தாலும் அதற்கு எங்களது அனுமதி தேவை என சொல்லுகிறது. ஈரானுக்குள் எந்த தாக்குதல்களை நடத்த வேண்டுமென்றாலும் செனட் சபையின் அனுமதி இருந்தால் மட்டுமே அந்த போர் அல்லது அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட வேண்டும் என செனட் சபை சொல்லுகிறது. இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எந்த தாக்குதல்களும் நடத்தப்படவில்லை, போர் முற்றாக முடிந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த போர் இன்னும் முடியவில்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும். அமெரிக்கா நேரடியாக ஈரானுடன் தரைவழி போரில் ஈடுபடுவதை விட அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகளை ஈரானுக்கு எதிராக ஆயுதமாக மாற்றி திரைக்கு பின்னால் இருந்து இயக்கி வருகிறது. இது அமெரிக்காவின் நீண்டகால ராஜதந்திரம். இதன் மூலம் ஈரானின் அச்சுறுத்தலை அதன் அண்டை நாடுகளை வைத்தே அமெரிக்கா எதிர்கொள்ளுகிறது. உண்மையை சொல்ல போனா அமெரிக்காவினுடைய இந்த நகர்வுகளால் தான் அண்டை நாடுகளுக்கும் ஈரானுக்கும் பல ஆண்டுகால போர் என்பது நடந்து கொண்டிருக்கின்ற சொல்லியாக வேண்டும்.
மத்திய கிழக்கில் இவ்வளவு பெரிய போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் ட்ரம்ப் ஏன் திடீரென சீனாவிற்கு செல்ல வேண்டும்? இதுதான் இன்று உலக அரசியலில் மிக முக்கியமான கேள்வியாக மாறியுள்ளது. ஈரானின் மிகப்பெரிய பொருளாதார மற்றும் இராணுவ பலமே சீனாதான். அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார தடைகளை மீறி ஈரானிடம் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை வாங்குவது சீனா. அது மட்டுமின்றி ஈரானுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் மறைமுக இராணுவ உதவிகளையும் சீனா வழங்கி வருகிறது. ட்ரம்ப் சீனாவிற்கு செல்வதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்று ஈரானுக்கு சீனா அளிக்கும் அந்த உயர்தர ஆதரவை துண்டிப்பது. ட்ரம்ப் ஒரு மிகச்சிறந்த டீல் மேக்கர். தைவான் விவகாரம், அமெரிக்க சீன வர்த்தக போர் மற்றும் ஆசிய பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் ஆகியவற்றை ஒரு கருவியாக பயன்படுத்தி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிடம் ட்ரம்ப் சில முக்கிய பேரங்களை நடத்துவார். ஈரானுக்கான உங்கள் ஆதரவை நீங்கள் குறைத்து கொண்டால் பொருளாதார ரீதியாக அமெரிக்கா சில சலுகைகள் வழங்கும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை அமையலாம் என பல போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் மத்திய கிழக்கில் போர் விரிவடைந்தால் சீனாவின் வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கும். செங்கடல் மற்றும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக நடக்கும் உலகளாவிய சரக்கு போக்குவரத்தில் பெரும் பகுதி சீனாவுடையது. இந்த பகுதிகள் ஈரானிய கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இதை காட்டி போர் என்பது உங்களுக்கும் நஷ்டம்தான் என சீனாவை அமெரிக்கா எச்சரிக்கவோ அல்லது சமாதானப்படுத்தவோ கூடும் என பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்கா ஒரே நேரத்தில் மத்திய கிழக்கிலும் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்திலும் சவால்களை சந்தித்து வருவதால் சீனாவை அமைதிப்படுத்த வேண்டியது ட்ரம்பின் கட்டாயமாக மாறிவிட்டது. உண்மை சொல்ல போனா இன்றைய கள நிலவரப்படி மத்திய கிழக்கு ஒரு எரிமலை போலத்தான் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமா எந்த நேரத்திலும் அது பெரும் தீப்பிழம்பாக வெடிக்கலாம் என்ற சூழலில் அமைந்திருக்கின்றது. இஸ்ரேல், அமெரிக்க அமீரகம் ஆகியவை ஒரு பக்கமும் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு படைகள் மறுபக்கமும் உலகம் முழுவதும் இரண்டு துருவங்களாக பிரிந்து நிற்கின்றது. அமீரகம் என்ற சிறிய நாடு ஈரானை எதிர்த்து எவ்வளவு பெரிய நிழல் யுத்தத்தை நடத்துகிறது என்றால் அதன் பின்னணியில் அமெரிக்காவின் அசைக்க முடியாத இராணுவ பலம் இருக்கின்றது என்பது உறுதியாகின்றது. ஈரானின் நாங்கள் எதையும் மறக்க மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம் என்ற எச்சரிக்கையின் விளைவுகளை ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளும் எப்போது வேண்டுமென்றாலும் சந்திக்க நேரிடலாம். ட்ரம்பின் சீன பயணம் இந்த போரின் போக்கியே மாற்றப் போகிறதா? சீன அதிபர் ட்ரம்பின் ராஜதந்திர வலைக்குள் விழுவாரா அல்லது ஈரானுடனான தனது ஆழமான நட்பை தொடருவாரா? இந்த ஒரு பயணத்தில்தான் ஒட்டுமொத்த உலகத்தின் அமைதியும் உலக பொருளாதாரத்தின் எதிர்காலமும் அடங்கியுள்ளது. எப்படி மாறப்போகின்றது? மத்திய கிழக்கில் இந்த போர் என்ன விளைவுகளை ஏற்படுத்தப் போகின்றது? பொறுத்திருந்து பார்ப்போம். இது IBC தமிழ்.